இமேஜின் நீங்க ஒரு பிராண்ட் நியூ பைக் வாங்கியிருக்கீங்க, அதோட சேர்த்து யூசர் கைடுன்னு ஒரு புக் உங்களுக்கு தருவாங்க. அதுல உங்க பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணிருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் எந்த ஆயில் மாத்தணும், டயர் பிரஷர் எவ்வளவு இருக்கணும், எப்போ சர்வீஸ் பண்ணணும், இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு அந்த புக்கை ஓபன் கூட பண்ணி பார்க்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த பைக்கை மெயின்டைன் பண்ணிப்போம். அண்ட் ஒன்ஸ் அந்த பைக்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பைக் மெக்கானிக்கா நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அண்ட் இந்த சேம் வே நிறைய சக்சஸ்ஃபுல் லெஜெண்ட்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா ப்ராப்ளம்ஸுமே அவங்க ஃபேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு அவங்க சமாதிக்குள்ள இருந்து ஏஞ்சி வந்து நம்மளுக்கு அது சொல்லி தர போறது கிடையாது. அதனாலதான் எல்லா ஃபீல்டுல இருக்கிறவங்க பேஜ் பை பேஜ் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி நான் ஃபிக்ஷனல் புக்கா கிரியேட் பண்ணி அவங்களோட விஸ்டமை இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா இந்த புக்ஸ் பின்னாடி போகாம யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஒரு இன்ஸ்டாகிராம்ல மோட்டிவேஷனல் ரீல்ஸ் பின்னாடி போவோம். ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித் சொல்வாரு, நமக்கு முன்னாடி இங்க எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அதனால உங்களுக்கு புதுசான பிரச்சனைகள் கண்டிப்பா எதுவுமே இருக்காது. உங்க பிரச்சனைகளுக்கான பதில கண்டிப்பா யாராவது எங்கேயாவது ஒரு புக்ல கண்டிப்பா எழுதியே போயிருப்பாங்க. சோ உங்க ஃபீல்டுல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு பர்சனோட நான் ஃபிக்ஷனல் புக்கை படிச்சு பாருங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு கிளாரிட்டியோட உங்களால ஒர்க் பண்ண முடியும்.